சீர்காழியில் நகை வியாபார வீட்டில் புகுந்த வட மாநில கொள்ளை கும்பல் மனைவி மற்றும் மகனை கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டு 12.5 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த வழக்கில் கைதான 2 கொள்ளையர்களில் ஒருவனுக்கு 3 ஆயுள் தண்டனையும் மற்றொருவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே ரோட்டில் தன்ராஜ் சௌத்ரி என்ற நகை வியாபாரி வசித்து வந்தாரு. இவரது வீட்டுல கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி காலை 6 மணி அளவில் வட மாநிலம் ராஜஸ்தானை சேர்ந்த மணிஷ், ரமேஷ் பட்டேல், மஹிபால் சிங், மஹிபால் சிங், கருணாராம் ஆகிய 4 பேர் தன்ராஜ் சௌத்ரியோட மனைவி ஆசா, மகன் அகில் ஆகியோரை கழுத்தரித்து படுகொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த 12.5 கிலோ எடை கொண்ட தங்க நகைகளையும் 6.75 லட்சம் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து விட்டு தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் அறிந்து அப்போதைய மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாதா தலைமையில போலீசார் கொள்ளையடித்து சென்றவர்களை எருப்பூர் வயல் பகுதியில் பதுங்கி இருந்தது தெரிய எடுத்து சுற்றி அழைத்து கைது செஞ்சாங்க. இதுல மஹிபால் சிங் அப்போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் வெளியே சென்ற 3 பேரும் வழக்கில் ஆஜராகாத நிலையில வாரண்டு பிறப்பிக்கப்பட்டு மணிஷ், கருணாராம் ஆகிய 2 கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குல முதல் குற்றவாளி மணிஷுக்கு 3 ஆயுள் தண்டனையும், 4வது குற்றவாளி கருணாராமுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி பரபரப்பு தீர்ப்பளித்தார். இந்த வழக்குல ஜாமீன்ல வெளியே சென்று தலைமறைவாக உள்ள ரமேஷ் பட்டேலை போலீசார் தேடி வருகின்றனர். ரமேஷ் பட்டேல் வழக்கு தனியாக நடைபெறுகிறது. இந்த வழக்குல குற்றவாளிகள் ஒருவருக்கு 3 ஆயுள் தண்டனையும் மற்றொருவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் பெற்றுக் கொடுத்த மாவட்ட குற்றவியல் அரசு வழக்கறிஞர் ராமசேகரனுக்கு மாவட்ட எஸ்பி மாலை மற்றும் சாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.